டைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். மக்களுக்கு அவசர எச்சரிக்கை செய்தி. கனமழையால் இலங்கையில் வெள்ளப்பெருக்கு, பல குடும்பங்கள் தவிப்பு. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டதுடன் பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். குறிப்பாக மத்திய மாகாணத்தின் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்கள், சப்ரகமுவ மாகாணத்தின் கேகாலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்கள், மேல் மாகாணத்தின் சில தாழ்வான பகுதிகள், தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் ஆகிய பகுதிகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்த மழையால் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளது. பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட எடுத்து செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். சில இடங்களில் சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலையக பகுதிகளில் மண்சரிவு அபாயமும் அதிகரித்துள்ளதால் அபாய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நுவரெலியா மாவட்டம் கொத்மலை பிரதேசம் இரம்பொடை தவளந்தன்னை தோட்டம் வெவண்டன் பகுதியில் தித்வா புயலால் பாதிக்கப்பட்டு தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் 2026 8/3 அன்று பெய்த கனமழை காரணமாக கூடாரங்களுக்குள் மழை வெள்ளம் புகுந்து உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகிய நிலையில் ஊரிளைஞர்கள் அவர்களை பாதுகாப்பாக மீட்டு தொண்டமான் கலாச்சார நிலையத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக கூடாரங்களில் குடியிருந்தனர். அந்த கூடாரங்களில் சிக்குண்ட குடும்பங்களையே மீட்கும் காட்சிகளை இங்கு நாம் காண்கிறோம். சுமார் 60 குடும்பங்களுக்கு மேல் முகாமை அண்மித்துள்ள நிலையில் அப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீண்டும் முகாமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். கண்டி மாவட்டத்தில் உடுநுவர, உடபலாத்த, யட்டிநுவர, தொழுவ, கொத்மலை, பாஸ்பாகே, கோரளை, கங்ககல கோரளை, கங்கவட்ட கோரளை, ஹரிஸ்பத்துவ மற்றும் பஹக்கந்தும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்நிலை பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பல வீடுகள் நீரில் மூழ்கின. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் தொடர் கடும் மழை காரணமாக ஹட்டன் டிகோயாவில் பல குடியிருப்புகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஹட்டனிலிருந்து காசல்ட்ரி நீர்த்தேக்கத்திற்கு பாயும் டிகோயா கால்வாய் பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக கால்வாயின் இருபுறமும் உள்ள பல வீடுகளும் ஒரு வாகனம் திருத்தும் நிலையமும் நீரில் மூழ்கியுள்ளது. இதற்கிடையில் மகாவலி ஆறு பெருக்கெடுத்து ஓடியதன் காரணமாக நாவலப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியும் நீரில் மூழ்கியுள்ளது. மக்களை மிக அவதானத்துடன் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. உலகளாவிய காலநிலை மாற்றங்களின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் போலவே இலங்கையும் கடுமையான வானிலை மாற்றங்களின் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. கடும் மழை, திடீர் வெள்ளப்பெருக்கு, மண்சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை உட்பட பல பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமையால் வீடுகள், வீதிகள், விவசாய நிலையங்கள் பாதிக்கப்பட்டதுடன் பல குடும்பங்கள் தங்களது அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து கவலையில் உள்ளனர். பல வருடங்களாக உழைத்து கட்டிய வீடுகள் நீரில் சூழப்படுவதையும் கண்முன்னே தங்களது உடைமைகள் பாதிக்கப்படுவதையும் பார்க்கும் மக்களின் வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுள்ளது. ஒரு பக்கம் கனமழை, மறுபக்கம் மண்சரிவு, அச்சம் என மக்கள் பாதுகாப்பை தேடி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மற்றும் அபாய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதும் மனிதநேயத்தின் முக்கிய அடையாளமாகும். இயற்கையை பாதுகாப்பதும் எதிர்கால அனர்த்தங்களை எதிர்கொள்ள முன்கூட்டிய திட்டமிடல்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது இன்றைய காலத்தின் அத்தியாவசியமாகி உள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மையம் மற்றும் வானிலை திணைக்களம் இணைந்து நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது.
பாதுகாப்பு முகாம்கள் திறக்கப்பட உள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடும் மழை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை திணைக்களத்தின் தகவலின்படி தற்போதைய மழை நாளை பிற்பகுதிக்குள் ஓரளவு குறையக்கூடும். இருப்பினும் அடுத்த சில நாட்களில் மீண்டும் மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.